الرحيم ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله فهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد لله حق جهاده وتركنا على محجة بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان. وصدق نبينا صلى الله عليه وسلم. இந்த பாரிய பிரபஞ்சத்தை படைத்து அதில் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் உன்னத சிருஷ்டியாக மனிதர்களாக எங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே வான்புகள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மதுவிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கி கிடந்த ஒரு ஜாஹிலிய சமுதாயத்தை உலகம் போற்றக்கூடிய உத்தம சமுதாயமாக மாற்றி அமைத்த உன்னத திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து வரும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய எண்ணத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற நதர்மை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டும் ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எல்லாம் விட்டும் முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறும் முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் முஸ்லீம் உம்மத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லீம் உம்மத் ஒரு காலத்தில் தலை நிமிர்ந்து வாழுகின்ற ஒரு உம்மத்தாக, உலகத்தையே ஆட்சி செய்கிற ஒரு உம்மத்தாக, இஸ்லாமிய ஹிலாபத்துக்கு கீழ் பல முஸ்லீம் அல்லாத நாடுகள் அடிபணிந்து வாழக்கூடிய நாடுகளாக அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை உயர்த்தி வைத்திருந்த ஒரு காலம் இருந்தது. ولا تهنوا ولا تحزنوا وانتم الاعلون ان كنتم مؤمنين என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளித்ததைப் போல நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை, சங்கடப்படவும் தேவையில்லை. நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை இந்த உலகத்தின் ஆளும் சக்தியாக மாற்றி வைப்பான் என்கின்ற அந்த வாக்குறுதியை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றிய ஒரு காலப்பகுதி இருந்தது. யுரீதூன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், வாயினால் அல்லாஹ்வுடைய ஒளியை ஜோதியை ஊதி அணைத்து விடலாம் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், ஆனால் இறை நிராகரிப்பாளர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் இந்த இஸ்லாம் என்ற ஜோதியை பிரகாசிக்க செய்வான் என்கின்ற வாக்குறுதி இன்னும் அல் குர்ஆனிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் அதனை ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய சமகால முஸ்லீம் உலகை நாம் திரும்பி பார்க்கின்ற போது உலகத்தின் பார்வையும் ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்தின் பார்வையும் இப்போது மத்திய கிழக்கின் பக்கம் திரும்பி இருக்கிறது. பல சகாப்தங்களாக புகைந்து கொண்டிருந்த ஒரு தீ இப்பொழுது கொழுந்து விட்டு எரிய தொடங்கி இருக்கிறது. பலஸ்தீன் இஸ்ரேல் மோதல் என்பதுதான் பொதுவாக அடிக்கடி நிகழுகின்ற மோதல்களாக இருந்து வந்த நிலையில் அவ்வப்போது வேறு சில மோதல்களும் உலக சமுதாயத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் இப்போது மத்திய கிழக்கிலே மூண்டிருக்கின்ற இந்த பாரிய போர் நிலைமை அடுத்த கட்டம் என்னவாகும் என்கின்ற பலத்த எதிர்பார்ப்புகளோடு உலக பொருளாதார நெருக்கடி ஒன்று தோன்றுமா என்கின்ற அச்சத்தையும் விளைவித்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய மோதல், அரபு நாடுகளின் மீதான தாக்குதல்கள் என்று
ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் பரபரப்போடு இருந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பின்னால் பாரிய சதித்திட்டங்கள், பாரிய இஸ்லாத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் இருக்கிறது என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் முஸ்லீம் உம்மத் விழித்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒட்டுமொத்த அரபு தலைவர்களும் இதற்கு எதிராக இஸ்லாமிய உம்மத்தை பாதுகாப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரலிலே அவசரமாக குதிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இன்னும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கும் அதன் அடிவருடிகளுக்கும் அடிமைத்தனமாக இருந்து கொண்டு முஸ்லீம் உம்மத்தின் அழிவுக்கு காரணமாக இருந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். தற்போது மூண்டிருக்கின்ற இந்த மோசமான போர் சூழல் என்பது மிக ஆபத்தானது. எப்போதுமே ஒரு யுத்தம் நல்ல விளைவுகளை கொண்டு வருவது கிடையாது. அது மோசமான விளைவுகளைத்தான் இரு தரப்புகளுக்கும் கொண்டு வரும். இருந்தாலும் சில தவிர்க்க முடியாத சூழல்களில் யுத்தம் என்பது கட்டாயமாக்கப்பட்டு விடுகிறது. இப்போது அரபு உலகத்திலே முஸ்லீம் உம்மத்தினுடைய ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த போராட்டத்தை என்ன கண்ணோட்டத்தில் நாம் நோக்க வேண்டும், எப்படி இதனை நடுநிலையான பார்வை கொண்டு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நடுநிலையான பார்வையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போது இருக்கிற முஸ்லீம்களுடைய நிலையை நாங்கள் பார்க்கின்ற போது இரு வேறு துருவ நிலைகளில் முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு சாரார் இப்போது ஈரான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது, அமெரிக்காவை எதிர்த்திருக்கிறது, ஓரளவுக்கேனும் இஸ்ரேலின் மீது சில தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இருந்தாலும் ஈரானினுடைய 90% அவர்களுடைய மெஜாரிட்டி சனத்தொகை ஷியா சிந்தனை பிரிவினராக இருக்கிறது. கிட்டத்தட்ட 90%க்கும் அதிகமானவர்கள் ஈரானிலே வாழ்பவர்கள் ஷியா சிந்தனை பிரிவை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். குறைந்தது ஒரு 10%க்கும் குறைவானவர்கள் தான் சுன்னி முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்தபூர்வமானது. எனவே இதனை முஸ்லீம்களுடைய வெற்றியாக பார்க்கக்கூடாது, இது ஈரானினுடைய வெற்றியாக பார்க்கக்கூடாது, இது ஷியாயிசத்தின் வெற்றி என்ற ஒரு பார்வையிலே முழுமையாக இதனை எதிர்க்கின்ற அல்லது அதற்கு எதிராக மிக மோசமாக கருத்தாடுகின்ற அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கூட சில போது அங்கீகரிக்கின்ற நிலைமைக்கு சில முஸ்லிம்களுடைய நிலை சென்றிருக்கிறது. இது ஆபத்தானது. இதுவும் ஒரு தவறான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. மறுபுறத்திலே ஈரான் இப்போது இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது என்பதற்காக ஓரளவுக்கேனும் துணிச்சலுடன் அரபு தேசத்துக்குள் காசாவுக்காக குரல் கொடுக்கின்ற அவர்கள் மறைமுகமான எண்ணங்கள் இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம், அது அல்லாஹு ஆலம். இருந்தாலும் தைரியமாக குரல் கொடுக்கின்ற ஒரு சாராராக அவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒட்டுமொத்த ஈரானையும் முழுமையாக அங்கீகரிக்கின்ற நிலைப்பாடும் ஏற்றுக்கொள்ளத்தக்க நிலைப்பாடு அல்ல. ஈரான் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் இருக்கிறது. முஸ்லீம்களை அழித்தொழிப்பதற்கு அவர்கள் நடத்திய யுத்தங்கள் இருக்கிறது. அகண்ட பாரசீக கனவை அடிப்படையாக கொண்டு பெரிய முஸ்லாமிய ஷியா சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்ற அவர்களுடைய கனவுகள் இருக்கிறது. எனவே ஈரானுடைய எல்லா செயற்பாடுகளும் அவருடைய ஒட்டுமொத்த செயற்பாடுகளும் முஸ்லீம் சமூகத்துக்கு முன்மாதிரியானவை, அவற்றை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாடும் தவறானது என்பதை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இந்த இரண்டு நிலைப்பாடுகளுமே இரு வேறு தீவிர நிலைப்பாடுகளாக இருக்கின்றன. இதற்குள் நாங்கள் ஒரு நடுநிலைமையான பார்வையோடு இதனை அணுகுவதுதான் தற்போதைய முஸ்லீம் உம்மத்துக்கு மிகவும் சாதகமானது, மிகவும் சூட்சுமமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஒரு மூன்றாவது நிலைப்பாட்டுக்குள் நாங்கள் வர வேண்டும். அந்த மூன்றாவது நிலைப்பாடு காய்தலுவத்தலின்றி நீதியின் பக்கம் தலை சாய்ப்பதாக, இஸ்லாமிய உம்மத்துக்கு எது நலன் பயக்கும் என்ற ஒரு இஜ்திஹாதின் அடிப்படையில் நாம் எடுக்கின்ற ஒரு நிலைப்பாடாக இருக்க வேண்டுமே தவிர இங்கு கொள்கை அடிப்படையிலே அல்லது நாம் ஏற்கனவே பின்பற்றி கொண்டிருக்கிற எங்களுக்கு சார்பான சிந்தனைகளின் அடிப்படையில் இந்த முடிவு ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை நாம் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். ஈரான் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் தான், அதனை யாரும் நியாயப்படுத்த முடியாது. குறிப்பாக சிரியாவிலே நிறைய முஸ்லிம்களுக்கு எதிரான அநீதிகளை கட்டவிழ்ப்பதிலே ஈரானுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை நாம் மறைக்கவோ முடியாது. அதே போன்றுதான் இஸ்லாமிய ஆட்சி ஒன்று அங்கு நிலவுவதாக நாங்கள் நம்புவதும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விடயமாக இருக்காது. அதே போன்று ஷியாயிசம் பேசுகின்ற இஸ்லாமிய அகீதாவுக்கு முரணான விடயங்களை ஒருபோதும் நாம் அங்கீகரிக்க முடியாது. சஹாபாக்களை தூற்றுவதாக இருக்கலாம் அல்லது இஸ்லாத்துக்கு முரணான சிந்தனைகளை அவர்கள் முன்வைக்கின்ற போது ஒரு இஸ்லாமிய அகீதாவை, அஹ்லு சுன்னாக்களுடைய அகீதாவை பின்பற்றுகின்ற ஒரு
ஒரு முஸ்லீம் கட்டாயம் அதற்கு எதிராக நிற்க வேண்டும், அதற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது. எப்போதெல்லாம் அநீதிக்காக ஈரான் போராடியதோ அப்போதெல்லாம் அதனை எதிர்த்து நிற்க வேண்டியது ஒரு அஹ்லு சுன்னாவை பின்பற்றுகின்ற ஒரு முஸ்லிமினுடைய அடிப்படை கடமை. அது ஈரான் மாத்திரமல்ல, யார் தவறு செய்தாலும் தவறு என்று ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை எங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிற நிலை சற்று வித்தியாசமானது. இதனை நாங்கள் இந்த ஜியோ பொலிட்டிக்ஸோடு உலக பூகோள அரசியலோடு இணைத்து இதனை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இப்போது பெரும்பாலும் நடத்தப்படுகின்ற யுத்தங்கள் இஸ்லாத்தை வாழ வைப்பதற்கானதாகவோ அல்லது முஸ்லாமிய கிலாபத்தை கொண்டு வருவதற்கானதோ அல்ல. இதற்கு பின்னால் பாரிய அரசியல் பின்னணிகள் இருக்கின்றன. நாடுகள் தங்களுடைய அதிகாரத்தை யார் அடுத்த உலகின் வல்லரசு என்கின்ற அந்த ஏகாதிபத்திய போட்டிக்கான ஒரு போராட்டங்களாகத்தான் இவை பார்க்கப்பட வேண்டுமே தவிர இவை எங்களுடைய அகீதாவை பாதுகாப்பதற்கான போராட்டங்கள் இல்லை என்பது மிக நிதர்சனமானது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது தோற்றுவிக்கப்பட்டிருக்கிற இந்த பதட்ட நிலை இன்று நேற்று தோன்றிய ஒன்றல்ல. இது வரலாறு நடுகிலும் சிலுவை போர்களாக இருக்கட்டும், அதற்கு முந்தைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த படையெடுப்புகளாக இருக்கட்டும், அதற்கு பிந்திய வரலாறுகளாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இந்த மத்திய கிழக்கு என்பது போராட்ட பூமியாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் வரலாறு நடுகிலும் கண்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு சிந்தனை எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸா மீட்கப்பட வேண்டும். இந்த கடந்த ரமதானிலே மிக நீண்ட நாட்களாக மஸ்ஜிதுல் அக்ஸா மூடப்பட்டிருக்கிறது. யாருக்கும் அங்கு தொழுகைக்கான அனுமதி வழங்கப்படவில்லை. கடந்த போர் நடந்து கொண்டிருந்த காலங்களில் கூட மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் கியாமுல் லைல் வணக்கங்கள் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் நேரடியாக அந்த பள்ளிவாயின் உட்பகுதியிலே போய் தொழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஆனால் இப்போது அது முற்றாக மறுக்கப்பட்ட ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த உணர்வு எங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும். எங்களுடைய முதல் கிபிலா அல்லாஹ் தஆலா மிகவும் வலியுறுத்தி சொன்ன ஒரு புனித பிரதேசம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா மீண்டும் முஸ்லிம்களுடைய கைக்கு வர வேண்டும். அதனை பிடித்து வைத்திருக்கிற சட்டவிரோத இஸ்ரேல் என்கின்ற குடியிருப்பு இல்லாமலாக்கப்பட வேண்டும். சர்வதேச சட்டங்களை தனக்கு சார்பாக பயன்படுத்திக் கொண்டு உலக அரசியல் தன்னுடைய கைக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகத்தையும் தீப்பற்றி எரிய செய்கின்ற காலங்காலமாக அமெரிக்கா செய்து வருகின்ற இந்த சதிகளுக்கு எதிராக கட்டாய முஸ்லிம்களாக நாங்கள் எங்களால் முடிந்த குறைந்தபட்ச பங்களிப்புகளையாவது நாங்கள் வழங்கியாக வேண்டும் என்பதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. அந்த அடிப்படையிலே தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பதற்கான அடிப்படை போராட்டம் தான் மத்திய கிழக்கிலே இந்த காலங்காலமாக நடைபெற்று வருகின்ற போராட்டத்தின் பின்னணியாக இருக்கிறது. அதற்கு பின்னால் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக நடத்தப்படுகின்ற யுத்தங்களும் இருக்கின்றன. இப்போது அண்மையிலே உங்களுக்கு தெரியும், அநியாயமாக பொதுமக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களிலே தாக்குதல்களை நடத்தி ஒரு பாடசாலையிலே முஸ்லிம் சிறுமிகள் கல்வி கற்றுக்கொண்டிருந்த ஒரு பாடசாலையின் மீது அநியாயமாக தாக்குதலை நடத்தி அங்கிருந்த பல சிறுமிகளை கொன்று குவித்த அந்த பயங்கர நிலைக்கு பின்னர் தான் இந்த போர் ஒரு பாரிய நிலையை அடைந்தது. ஈரானினுடைய ஆத்மீக தலைவர் என்று அழைக்கப்படுகின்ற கொமைனிக்கு இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பிறகு இந்த போராட்டம் மற்றொரு வடிவத்தை எடுத்து இருக்கின்றது. இப்போது இஸ்ரேல் மிக அப்பட்டமான அத்துமீறல்களை செய்து வருகின்ற ஒரு நாடாகவே கடந்த காலங்களில் இருந்திருக்கின்றது. சிரியா தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதுடன் ஒரு மோசமான நிலையை இந்த போராட்டம் அடைந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு முன்னால் சில மாதங்களுக்கு வருடங்களுக்கு முன்னால் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா போன்றவர்களை சர்வதேச சட்டங்களை மீறி மிக மோசமாக கொன்று குவித்த நிகழ்வுகள் நடந்ததையும் நாங்கள் மறுப்பதற்கில்லை. இப்படியான இந்த நிழல் உலகுக்குள் இருந்துதான் இப்பொழுது இந்த போராட்டம் உதாகரமாக மாறி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, விரும்பியோ விரும்பாவிட்டாலோ இஸ்லாத்தை முஸ்லிம்களை இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்காக ஒரு போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை வரலாற்றில் மறுப்பதற்கிடமில்லாத ஒரு உண்மையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவிலிருந்து வந்த அபூ சுஃபியான் அவர்களுடைய வியாபார குழுவை மறைக்க வேண்டும் என்றுதான் விரும்பினார்கள். ஆனால் போராட்டம் வேறொரு வடிவத்தை எடுத்தது. மக்காவிலிருந்து அபூஜஹலுடைய தலைமையிலே இன்னும் ஒரு படை சென்றுதான் அந்த பத்ர் யுத்தம் நடைபெற்றது. அல்லாஹ் தஆலா இதனை சூரத்துல் அன்ஃபாலிலே குறிப்பிடுவான். நீங்கள் நபியே அந்த குறைந்த ஆயுத பலம் கொண்ட நிறைந்த வியாபார சொத்துக்கள் கொண்ட ஒரு படையைத்தான் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு வேறொரு படையை சந்திக்க செய்தான், எதிரிகளை வேறறுக்க நாடினான் என்று அல்லாஹ் தஆலா முஸ்லிம்கள் எதிர்பார்க்காத சில யுத்தங்கள் நடைபெறும், அதனூடாக அல்லாஹ் தஆலா முஸ்லிம் சமூகத்துக்கு நலவை கொண்டு வருவான் என்று பத்ர் யுத்தத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வசனம் இன்று எங்கள் எல்லோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது. சில போது நாங்கள் எதிர்நோக்குகின்ற இப்படியான சவால்கள் யுத்தங்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு சில போது நலவை கொண்டு வர முடியும் அல்லாஹ் நாடினான் என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் அறிஞர்கள் பலர் சொல்லுகின்ற பல விடயங்களை நாம் இப்போது பார்க்கின்றோம்.
கலாநிதி அலி சல்லாபி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு வரலாற்று ஆய்வாளர் ரே டாலியோன்னு சொல்லக்கூடிய ஒரு மேற்கத்திய வரலாற்று ஆய்வாளரின் கருத்தை மேற்கோள் காட்டி அவர் சொல்கின்றார், எப்படி 1956களில் சுயஸ் கால்வாய் நெருக்கடி ஏற்பட்டு பிரித்தானியா என்கின்ற வல்லரசினுடைய ஏகாதிபத்திய சிந்தனை இல்லாமலாக்கப்பட்டு பிரித்தானியா உலக நாடுகளின் பலமிக்க நாடுகளின் பட்டியலில் இருந்து இல்லாமலாக்கப்பட்டது என்கின்ற வரலாற்றை அவர் ஞாபகப்படுத்துகின்றார். 1956களில் இது நடந்தது. அதே போன்றுதான் இப்போது 2026 ஏற்பட்டிருக்கிற இந்த ஹோர்மோஸ் நீரிணை நெருக்கடி சில போது அமெரிக்கா என்கின்ற ஒரு பெரிய ஏகாதிபத்தியத்தின் வீழ்ச்சிக்கான ஒரு அடித்தளமாக அமைய முடியும் என்று வரலாற்றாசிரியர்கள் ஆய்வாளர்கள் பலர் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் ஒரு அருமையான ஒரு உரையை அண்மையிலே ஆற்றினார். அவர் அதிலே சொன்னார், சர்வதேச சட்டங்கள் இறந்து விட்டது. சர்வதேச சட்டங்களை மேற்கத்திய உலகம் விரும்பும் தருணங்களில் மாத்திரம் பயன்படுத்தி கொண்டார்கள். காசா மீது இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்த போது அந்த சர்வதேச சட்டம் மௌனம் காத்து கொண்டிருந்தது. அமெரிக்கா ஈராக் நாட்டை ஆக்கிரமித்த போது அந்த சர்வதேச சட்டம் மௌனம் காத்து கொண்டிருந்தது. தற்காப்பு என்ற பெயரிலே அமெரிக்கா முஸ்லிம் நாடுகளை எல்லாம் ஆக்கிரமித்து துவம்சம் செய்த போது அந்த சர்வதேச சட்டம் மௌனம் காத்து கொண்டிருந்தது. ஆனால் ஈரானோ அல்லது இன்னும் ஒரு இஸ்லாமிய நாடோ முஸ்லிம் நாடுகளோ தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுடைய நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு போராட்டத்தை தொடங்கினால் அதை சர்வதேச சட்டத்துக்கு கொண்டு வந்து குற்றவாளியாக நிரூபிக்கின்ற பணியைத்தான் இந்த சர்வதேச சட்டங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. சர்வதேச சட்டங்கள் உண்மையில் இறக்கவில்லை, அது உயிரோடு வாழவே இல்லை. ஏனென்றால் அது அவர்களுக்கு சார்பாகவே இயற்றப்பட்ட சட்டங்களாக இருக்கின்றன என்று அழகாக சொல்லிக்காட்டிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். கலாநிதி நயீம் பின் நஹார் என்று சொல்லக்கூடிய இன்னொரு அரபுலக அறிஞர் சொல்கிறார், சில தீமைகள் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக மத்திய கிழக்கு நாடுகள் வெளிரங்கமாக சுதந்திரமான நாடுகளாக எங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருந்தாலும் அவை உள்ளுக்குள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த பதற்ற நிலை, இந்த யுத்த சூழல், சில போது யாரெல்லாம் இன்னும் உண்மையில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகின்றது. யாரெல்லாம் சுதந்திரமாக எழுந்து நிற்கிறார்கள் என்கின்ற அதனையும் இந்த பட்டவர்த்தமாக வெளிக்கொணரப் போகின்றது என்ற செய்தியை அவர்கள் சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மை இந்த நிலைமையிலாவது காசாவை பாதுகாக்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுக்க, முஸ்லிம் உம்மத்துக்கு தனித்துவமான சிந்தனைகளை முன்வைக்க இந்த அரபுலக தலைமைகள் முஸ்லிம் உலகம் ஒன்றுபடவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கேவலம் இந்த சமூகத்தை பீடிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலைமையிலே தான் இந்த போர் ஒரு புதிய பரிணாமத்தை இப்போது அடைந்திருக்கிறது. ஒரு சமச்சீரற்ற போர். உண்மையில் இதில் அதிகமான தாக்குதல்கள் பாதிப்புகள் ஈரானுக்குத்தான் ஏற்பட்டிருந்தாலும் கூட இது ஒரு பேரதிர்வை உலக அரசியல் அரங்கிலே தோற்றுவித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு இது ஒரு பாரிய வீழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. வரலாறு காணாத ஒரு பொருளாதார வீழ்ச்சியை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது. செங்கடல் ஹோர்மூஸ் நீரிணை பகுதிகளில் ஏற்பட்ட வர்த்தக தடைகளால் பில்லியன் கணக்கான டாலர்களை இன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் இழந்து கொண்டிருக்கிறது. ஒரு உளவியல் ரீதியான தோல்வியை இன்று அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அது என்ன தோல்வி என்று கேட்டால், இவ்வளவு நாளும் இஸ்ரேலை எந்த ஒரு நாடும் எதிர்க்க முடியாது, நாங்கள் பாதுகாப்பான அசைக்க முடியாத அயன் டோமுகளுக்குள் இருக்கிறோம் என்று உலகத்துக்கு சொல்லி வந்த இந்த சிந்தனை இப்பொழுது தகர்த்தெறியப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய இந்த பிம்பம் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கிறது. இலட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் இப்பொழுது இந்த போரின் தாக்கத்தினால் இடம்பெயர வேண்டிய நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பாரிய பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் அவற்றை சொன்னால் நாம் இவ்வளவு நாளும் கட்டமைத்து வைத்திருக்கின்ற பாரிய பிம்பங்கள் அழிந்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருப்பது உண்மையில் முஸ்லிம் உம்மத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் காசாவிலும் அண்மையிலே ஒரு 2 நாட்களாக தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் அங்கு ஷஹீதுகள் ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலைமைகளை பார்க்கின்றோம். ஈரான் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடி அண்மையில் எதிர்கொள்ளும் என்று சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இப்போது கடுமையான ஒரு மும்முரமான போராட்டத்தில் இருந்தாலும் மிக அண்மையில் கிட்டிய எதிர்காலத்தில் அவர்களும் ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டி வரும். பல இராணுவ இழப்புகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆன்மீக தலைவரை இழந்திருக்கிறார்கள், இராணுவ தளபதிகளை இழந்திருக்கிறார்கள், அவருடைய நேவி கேப்டனை இழந்திருக்கிறார்கள். இன்று காலையிலும் கூட அவருடைய மிக முக்கியமாக இந்த ஹோர்மூஸ் நீரிணையை பாதுகாக்கின்ற படைப்பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவரை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம், அவரை கொண்டிருக்கிறோம் என்று அமெரிக்க இஸ்ரேல் தரப்புகள் தெரிவித்திருந்தாலும் இன்னும் அதனை ஈரான் உறுதிப்படுத்தவில்லை. எது எப்படியோ
பல பாதிப்புகளை ஈரான் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஈரான் இங்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்பது ஒரு உளவியல் ரீதியான யுத்தத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறதே தவிர ஒட்டுமொத்தமாக இராணுவ பலத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இல்லை என்பதும் ஒரு யதார்த்தமான உண்மை என்பதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. எது எப்படியோ இதனை ஒரு நடுநிலை சிந்தனை கொண்டு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த யுத்தம் வேறொரு பக்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு காண்பிக்கப்படுகின்ற முகங்கள் வித்தியாசமானவை. உண்மையில் இங்கு சர்வதேச அரசியலில் அடுத்த வல்லரசாக 2030க்குள் சீனா உலக வல்லரசுகளின் இடத்தை பிடிக்கும் என்ற அரசியல் ஆய்வாளர்களின் எதிர்வு கூறல் தான் அண்மை அமெரிக்காவினுடைய அனைத்து நகர்வுகளுக்கு பின்னாலும் இருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் சீனாவை முடக்குவதற்காக அமெரிக்கா இப்பொழுது திட்டமிட்ட பல போராட்டங்களை முன்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. அண்மையிலே வெனிசுலாவிலே பாரிய ஒரு ஆக்கிரமிப்பை அமெரிக்கா செய்திருந்தது என்பது எங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 8 லட்சம் பேரல் எண்ணெயை கனிய வளத்தை வெனிசுலா சீனாவுக்கு வழங்கி கொண்டிருந்தது. அதனை முடக்க வேண்டும் என்பதற்காக தான் வெனிசுலா மீதான அந்த படையெடுப்பு நிகழ்ந்தது. சுமார் 15 லட்சம் பேரல் எண்ணெய் ஒவ்வொரு நாளும் ஈரானிலிருந்து சீனாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த யுத்தம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு யுத்தம் கிடையாது. இது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான உலகத்தின் வல்லரசுகளுக்கு இடையிலான ஒரு போராட்டத்திலே ஈரான் இழுத்து விடப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு வரலாற்றை சரியாக படித்து பார்க்கின்றவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. உண்மையில் அடுத்த வல்லரசு அமெரிக்காவாகத்தான் தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்கின்ற அவர்களுடைய கனவுக்கு எதிராக சீனா பொருளாதாரத்தை தன்வசப்படுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்து வருகின்றது. டாலர் என்கின்ற இந்த பெறுமதியை இல்லாமலாக்கி பொதுவான இன்னும் ஒரு நாணயத்தின் பக்கம் உலக வரலாற்றை திருப்ப வேண்டும் என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். தங்கத்திலே இன்வெஸ்ட்மெண்டை கூட்டுவதிலே அவர்கள் கவனம் எடுக்கின்றார்கள். எண்ணெய் பொருளாதாரத்தின் பெரும்பகுதியை தங்களுடைய கைவசம் கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த புரளியில் தான் இப்போது ஈரானுக்கு எதிரான போராட்டமும் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. ஏனென்றால் உலக வரலாற்றை நீங்கள் சரியாக படித்து பார்த்தால் மிக வேகமாக இலத்திரனியல் உற்பத்திகளிலும் இந்த பெட்ரோலிய வளங்களை கையகப்படுத்துவதிலும் சீனா மும்முனை போட்டிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இப்போது இஸ்ரேலின் சில முக்கிய இராணுவ தளங்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன. நெவாடிம் விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்கிறது. மொசாட்டினுடைய சில உளவு துறை மையங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவினுடைய சில பேசுகள் அரபு உலகத்திலே இருந்த அந்த இடங்களுக்கு எதிராக பல்வேறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்தும் சொல்கிறது, நீங்கள் இன்னும் அமெரிக்காவுக்கு ஆதரவு அளிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய அத்தனை இராணுவ தளங்களை நாங்கள் அளிப்போம் என்று ஈரான் சவால் விட்டிருப்பது உண்மையில் அரபு உலகம் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கிறது. அரபு உலகம் முஸ்லிம் உம்மத்துக்கு மிகவும் அவசியமான ஒரு உலகம். அவர்களுடைய உதவிகள் கட்டாயம் எங்களுக்கு தேவை. அவர்கள் கடந்த காலங்களில் இவ்வாறான இலங்கை போன்ற முஸ்லிம் நாடுகளில் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் செய்த உதவிகள் மறக்கப்பட முடியாது. மனிதாபிமான ரீதியாக அரபுலகம் செய்திருக்கிற ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. அவற்றை யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் அவற்றை செய்ததற்காக அரபு உலகம் அமெரிக்காவிலே காலிலே மண்டியிட்டு கிடப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்தனை தொழில்நுட்பங்களும் அரபுலகத்தில் இருக்கிற அந்த எண்ணெய் வளத்தை வெளியேற்றுவதற்கான அத்தனை தொழில்நுட்பங்களும் இந்த அமெரிக்காவின் கையில் இருப்பதால் தான் அரபுலகம் இன்று அமெரிக்காவின் அடிமைகளாக மாறிக்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எதற்காக ஒரு அரபு தேசத்துக்குள் அமெரிக்காவினுடைய ஏஆபேஸ்கள் உருவாக்கப்பட வேண்டும்? உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றில் நாடுகளுக்கு நடந்த யுத்த வரலாறுகளை எடுத்து பார்க்கின்ற போது முஸ்லிம் நாடுகளை தாக்குவதற்கு பின்னால் அமெரிக்க இராணுவ தளங்கள் பின்னணியில் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, காய்தல் உவத்தில் இன்றி மிக நடுநிலைமையாக நாங்கள் இவற்றை அணுக வேண்டும். நாம் யாரையும் குறை கூறுவதோ அவர்களுடைய பணிகளை குறைத்து மதிப்பிடுவதோ எங்களுடைய நோக்கம் கிடையாது. அவர்கள் செய்த பணிக்கு அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் கூலி இருக்கிறது. அவர்களுடைய ஈமானுக்கு அவர்களுடைய அகீதாவுக்கு ஏற்பதான் அல்லாஹ் தஆலா மறுமையிலே அவர்களுக்கு கூலி கொடுக்க காத்திருக்கின்றான். ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த போராட்டம் ஒரு அசத்தியத்துக்கு எதிரான ஒரு போராட்டம். அமெரிக்கா என்கின்ற ஒரு வல்லரசு அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிற உலக போலீஸ்காரன் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு இதுவரை காலம் செய்து வருகின்ற அத்தனை அநீதிகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அனைத்து அரபுலக தேசங்களும் இன்னும் பல தேசங்களை முஸ்லிம் அல்லாத தேசங்களையும் கூட்டணைத்துக் கொண்டாவது இதற்கு எதிராக கட்டாயம் போராட வேண்டும். இஸ்ரேல் என்கின்ற இந்த சட்ட விரோத அந்த குடியிருப்புகள் இல்லாமலாக்கப்பட்டு மீண்டும் அந்த அகன்ற பலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று இஸ்ரேலின் எல்லைக்குள் பல ஆயிரக்கணக்கான மிசைல்களை ஏவுகணைகளை இன்று
அனுப்பி கொண்டிருக்கிறது ஈரான். பேச்சுவார்த்தை நடத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார். நாம் போராட்டத்தில் வெற்றி பெற்று விட்டோம், என்னை ஈரானினுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளும்படி மக்கள் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பல பிதற்றல்களை அவர் தொடர்ந்தும் செய்து கொண்டிருந்தாலும் உலகம் இன்று அவருடைய பவர் என்ன என்பதை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பதற்கு நட்பு நாடுகளிடம் அவர் அழைப்பு விடுத்த போது எந்த ஒரு நாடும் அவருக்கு சார்பாக முன்வரவில்லை என்பது இஸ்லாத்தின் வெற்றியையும் மிக விரைவில் இஸ்லாம் இந்த உலகத்தை ஆளும் சக்தியாக மாறும் என்பதற்கான ஒரு அறிகுறியாக நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மாத்திரமல்ல, அமெரிக்கா என்கின்ற வல்லரசு மிக விரைவில் தோற்கடிக்கப்படும் என்பதற்கான ஒரு அறிகுறியாக நாங்கள் பார்க்கிறோம். ஸ்பெயின் என்ற நாடு ஒரு முஸ்லிம் நாடு அல்ல, ஆனால் மிக தைரியமாக அவர்கள் சொன்னார்கள், அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் செயல்பட காத்திருக்கிறோம். இவ்வாறான இந்த தாக்குதல்களுக்கு எங்களுடைய நாட்டை பயன்படுத்துவதற்கு நாங்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று மிக பகிரங்கமாக அவர்கள் அறிவித்தல் விடுத்தார்கள். ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஐரோப்பிய நாடு மிக தைரியமாக இப்படி சொல்லியிருக்கின்ற நிலையில் எந்த ஒரு முஸ்லீம் நாடும் இதுவரை அமெரிக்க தளங்களை நாங்கள் அகற்றப் போகிறோம் என்றோ அல்லது அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் செயற்படுவோம் என்றோ சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பல நிபந்தனைகளை முன்வைத்து சொல்லப்பட்ட போதும் ஈரான் அவற்றை மறுதளித்திருக்கிறது. ஈரான் ஆரம்பத்திலேயே காசா தொடர்பான ஒரு நிபந்தனையையும் விதித்திருந்தது. அங்கிருக்கின்ற சட்டவிரோத இராணுவ படைகள் அனைத்தும் வெளியேற வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை ஆரம்பத்திலேயே அவர்கள் பேசி இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் தவிர்க்க முடியாமல் நாங்கள் இந்த போராட்டத்திலே அவர்களுக்கு சார்பாக நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை தான் நாம் இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அமெரிக்காவினுடைய யூனிபோலார் வேர்ல்ட், ஒற்றை துருவ ஆதிக்கம் என்கின்ற அந்த நிலையை தகர்த்தெறிவதற்கு நாங்கள் கவனம் செலுத்த அப்படி ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது தோற்றம் பெற்றிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வதைப் போல வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், நாங்கள் அவர்களுக்கு மத்தியிலே அந்த நாட்களை மாறி மாறித்தான் கொடுப்போம். ஒரே ஆட்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதும் இல்லை, ஒரே ஆட்கள் தொடர்ந்தும் ஆதிக்க சக்தியாக இருப்பதும் இல்லை, அடிமைப்படுத்தப்பட்டிருப்பதில்லை. மாறி மாறித்தான் நாங்கள் உலகத்திலே இவ்வாறான விடயங்களை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே அப்படியான ஒரு நிலை தோன்றும் என்று வரலாற்றாசிரியர் பலரும் எதிர்வு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையை வெறும் அகீதா ரீதியான ஷியா சுன்னி பிரச்சனையாக மாத்திரம் பார்ப்பதை விடுத்து ஒரு ஏகாதிபத்தியத்தை தோற்கடிப்பதற்கான நீதிக்கான போராட்டத்திலே குறைந்தபட்ச முயற்சியாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு முயற்சியாக நாங்கள் இதனை பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஈரான் என்கின்ற இந்த பழைய பாரசீகம் கிட்டத்தட்ட சுமார் 8000 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு தேசம். அதனுடைய வரலாறை நீங்கள் தேடி படித்தால் 8000 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு பாரிய ஒரு கட்டமைப்பை கொண்ட ஒரு தேசமாக பாரசீகம் இருந்திருக்கிறது. ஆனால் அமெரிக்கா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்கின்ற ஒரு நாடுகான் பயணி அங்கு பயணித்து அமெரிக்கா என்கின்ற ஒரு கண்டத்தை கண்டுபிடித்திருக்காவிட்டால் இன்னும் அது செவ்விந்தியர்கள் வாழுகின்ற ஒரு காட்டு தேசமாக இருந்திருக்கும். அது எப்போது நடைபெற்றது என்ற வரலாற்றை நாங்கள் தேடி படித்தால் வெறும் 500 வருட வரலாறு தான் அமெரிக்காவுக்கு இருக்கிறது. வெறும் 500 வருட வரலாறு கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேசம்தான் இந்த அமெரிக்கா. கிறிஸ்டோபர் கொலம்பஸினுடைய அந்த வருகைக்கு பின்னர் தான் அமெரிக்கா கண்டம் கொண்டு இருப்பதையே உலகம் அறிந்து கொண்டது. அவ்வளவு குறுகிய வரலாறு கொண்ட ஒரு தேசம். வெறும் 75 வருட வரலாறு கொண்ட ஒரு நாடுதான் இஸ்ரேல். 1948க்கு முன்னர் இருக்கிற எந்த ஒரு உலக வரைபடத்திலும் இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசம் கிடையாது. சட்டவிரோதமாக அமெரிக்கா 2ஆம் உலக மகா யுத்தத்தின் பின்னர் முஸ்லீம் உலகை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக, இஸ்லாமிய கிலாபத் இன்னொரு முறை உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக, வேண்டுமென்றே முஸ்லீம் உலகத்தை கொதிப்பிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக சட்டவிரோதமாக தன்னுடைய கூட்டணி நாடுகளோடு உருவாக்கிய ஒரு தேசம்தான் இஸ்ரேல் என்ற உண்மையையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இஸ்ரேல் அமெரிக்கா இந்த ஈரானின் மீது குறிவைத்திருப்பதற்கு பின்னால் பெரிய சதித்திட்டங்கள் இருக்கின்றன. ஒரு எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடு, இயற்கை எரிவாயு நிறைந்த ஒரு நாடு, கனிய வளங்கள் நிறைந்த ஒரு நாடு, வேளாண்மை வளங்கள் நிறைந்த ஒரு நாடு, எனவே பலமான இராணுவ கட்டமைப்பை கொண்ட ஒரு நாடு. அவர்கள் முஸ்லீம்களா அல்லது ஷியாக்களா என்கின்ற வாத பிரதிவாதங்களுக்கு அப்பால் இஸ்லாமிய உலகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு வளம் மிக்க தேசம். எனவே அதனை சீரழிப்பது அமெரிக்காவினுடைய ஒரு இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, 57 தனி முஸ்லிம் நாடுகள் இந்த அரபுலகத்திலே இருந்தும் கூட ஏன் கடந்த 75-80 வருடங்களாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விடயத்தில் ஒரு காத்திரமான உடன்படிக்கையை கூட செய்ய முடியவில்லையே? இதைவிட கையாலாகத்தனம் என்ன இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். 170 கோடி முஸ்லீம்கள் இந்த உலகத்திலே இருக்கிறோம். சுமார் 57 தனி முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. 57 தனி முஸ்லிம் நாடுகள்.
ஆனால் ஒரு அறிக்கையை கூட இதுவரைக்கும் பலஸ்தீனத்தை பாதுகாப்பதற்காக, காசாவை பாதுகாப்பதற்காக சேர்ந்து விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு தான் இன்றைய அரபுலகம் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் திறந்த மனதோடு சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சுமார் 40,000க்கு மேற்பட்ட ஷஹீதுகள் காசாவிலே மாத்திரம் தோன்றியிருக்கிறார். இந்த அண்மை காலத்தில் இந்த 40,000 உயிர்களை விதைத்திருக்கிறோம். ஆனால் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஆடம்பரத்திலும் சுகபோகங்களிலும் தங்களுடைய நாட்டையும் அதிகாரத்தையும் அரசையும் பாதுகாப்பதிலும் மாத்திரம் கவனம் செலுத்துகின்ற ஒரு முஸ்லிம் உம்மத் எப்படி வெற்றி பெறுகின்ற முஸ்லிம் உம்மத்தாக இருக்க முடியும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஈரானில் இருக்கிற இராணுவ பலத்துக்கு அப்பால் அங்கு இருக்கிற புரட்சிகர காவல் படை IRGC என்கின்ற ஒன்றும் தொடர்ந்தும் இஸ்லாமிய புரட்சி படையாக அங்கு தொழிற்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுடைய ஒரு இலக்காக மஸ்ஜிதுல் அக்ஸாவை விடுவிக்க வேண்டும் என்கின்ற இலக்கை அவர்கள் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். 1979களில் ஏற்பட்ட அந்த புரட்சிக்கு பின்னர் இன்று மிக பலமான ஒரு தேசமாக ஈரான் வலுவடைந்திருக்கிறது என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை. 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டு போய் தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை இன்று தயாரிக்கின்ற அளவுக்கு, பாலிஸ்டிக் ஏவுகணைகளாக இருக்கலாம், குரூஸ் ஏவுகணைகளாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் தயாரிக்கின்ற அளவுக்கு இன்றைய ஈரானினுடைய அணு விஞ்ஞானம் அல்லது அவர்களுடைய இந்த ஆயுத விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு அறிவார்ந்த தலைமைத்துவத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அது முஸ்லீம்களாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், அல்லாஹ் சொல்கின்ற இந்த சுனனுல் கவுனை பின்பற்றுகின்றவர்கள் உலகத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஒரு நல்ல தலைமைத்துவம், ஒரு நல்ல அறிவியல் சமூகம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, ஒழுங்கமைக்கப்பட்ட நிர்வாகம் இருக்கிறதோ, அவருடைய முயற்சிக்கு அல்லாஹ் தஆலா கூலியை கொடுத்தார். ஆனால் மறுமையினுடைய வெற்றி அல்லாஹ் தீர்மானிக்கின்றார். அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் பார்க்கின்ற ஈரானினுடைய அரசாங்கம் முட்டாள்களை கொண்ட ஒரு அரசாங்கம் கிடையாது. அதனுடைய தலைவர் மசூத் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய சபாநாயகர் ஒரு புவியியல் துறை PhD ஆக இருக்கிறார். துணைத் தலைவர் ஒரு மின் பொறியியல் துறை முனைவராக இருந்து கொண்டிருக்கிறார். வெளியுறவு அமைச்சர் சர்வதேச தொடர்புகளில் PhD முடித்த ஒருவராக இருக்கிறார். இப்படி ஒரு அறிவியல் சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள். சுமார் 80 விதமான ஈரானிய பெண்கள் பல்கலைக்கழகம் வரைக்குமான உயர்கல்வியை தொடரக்கூடியவர்களாக இன்று மாறி இருக்கிறார்கள். நிறைய சயின்டிஸ்ட் விஞ்ஞானிமார்களை இன்று ஈரான் உருவாக்கி இருக்கிறது. எனவேதான் அமெரிக்கா ஈரானை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இதிலே எங்களுக்குள் இருக்கிற இஸ்லாத்துக்குள் இருக்கிற முரண்பாடுகள் கட்டாயம் தீர்க்கப்பட வேண்டியவை. அகீதா ரீதியான முரண்பாடுகள் எங்களுக்குள் கட்டாயம் தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த போராட்டம் இது அமெரிக்கா இஸ்ரேலை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு போராட்டம் என்ற அடிப்படையில் இந்த அறிவியல் தலைமைத்துவம் வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக, இது ஈரான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கோ, ஒரு அரசு வெற்றி பெற வேண்டும் என்பதற்கோ, ஒரு இராணுவம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, இஸ்லாம் வெற்றி பெற வேண்டும், என்னுடைய மஸ்ஜிதுல் அக்ஸா மீட்டெடுக்கப்பட வேண்டும், காசா மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும், இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் இன்னும் தொடரக்கூடாது என்கின்ற விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் மிக அன்பாக வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற ஒரு விடயம்தான் 47வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் மார்க்கத்தை புறக்கணித்து பின்வாங்குவீர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாத ஒரு சமூகத்தை அல்லாஹ் தஆலா பகரமாக்கி கொண்டு வந்து இந்த இஸ்லாத்தை வெற்றி பெற வைப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். சுன்னி முஸ்லீம்கள் நிறைந்து வாழ்கின்ற நான் சொன்ன இந்த நாடுகள் எல்லாம் மௌனித்து போயிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலே இப்படியான ஒரு நிலை இன்று உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய உலகத்தில் தோன்றிய எந்த ஒரு யுத்தமும் வெற்றி பெற்றதற்கு பின்னால் 3 அடிப்படை பலங்கள் இருந்திருக்கிறது. கூவத்துல் ஈமான், ஈமானிய பலம் தான் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறது. கூவத்துல் வஹதா, ஒற்றுமை பலம் முஸ்லீம் சமூகத்துக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. 3வது தான் கூவத்து சிலா, ஆயுத பலம் கொண்டு வந்து சேர்த்து கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கதீரத்தன் பிஇذنில்லாஹ் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்கின்றார். மிக கொஞ்ச எண்ணிக்கை கொண்ட படையினர் தான் மிக அதிக எண்ணிக்கை கொண்ட படையினரை எல்லாம் உலகத்திலே வீழ்த்தி இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா தாலூத் ஜாலூத் சம்பவத்தை சொல்லிவிட்டு இந்த வரலாற்றை முஸ்லிம் உம்மத்துக்கு ஒரு பாடமாக சொல்கின்றார். எனவே எண்ணிக்கை முக்கியமல்ல, யார் எதிர்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. அல்லாஹ் நாடினால் யாரை கொண்டு இந்த வெற்றியை முஸ்லீம் உம்மத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அதனை கொண்டு வந்து சேர்ப்பான். அதற்கு நாங்கள் முயற்சிக்கின்ற வேண்டும். ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்தும் இதிலே ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவாவாக இருக்கிறது. அப்படி ஒன்று சேர்கின்ற போது ஒரு தனி நாடோ ஒரு தனி சமூகமோ இதிலே கிரெடிட் எடுத்துக்கொண்டு போக மாட்டார்கள். அது முஸ்லீம் உம்மத்தின் வெற்றியாக மாறும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கணும். அதற்காக நாங்கள் கட்டாயம் துவா செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்ரேலின் மீது ஒரு தாக்குதலை நடத்துவது என்பது அவ்வளவு இலகுவான ஒரு விடயம் அல்ல. ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், சுமார் 28 தடைகளை தாண்டித்தான் அரபுலகத்துக்குள் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஒரு ஏவுகணையை ஏவ வேண்டும். 28 விதமான தடைகள் இருக்கின்றது.
அமெரிக்காவினுடைய கப்பல்கள் கடலுக்குள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன, அதனை தடுப்பதற்காக ரேடர் தடுப்பு சிஸ்டங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது, நேட்டோ பாதுகாப்பு திட்டங்கள் இருக்கிறது. இப்படி 28 விதமான பாதுகாப்பு உத்திகளை அவர்கள் வைத்திருக்கிறார். அயன் டோம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் தாண்டியும் இஸ்ரேலுக்குள் சில தாக்குதல்கள் நடைபெறுகிறது என்றால் அது ஹை டெக்னாலஜி இருக்கின்ற போதுதான் அதனை சாத்தியப்படுத்த முடியும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை நாம் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் எல்லாம் ஒரே சகோதரர்கள் என்று குர்ஆன் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அநீதி இழைக்கப்பட்டவர்கள் மதுலூம்களை பாதுகாப்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான விஷயம். இங்கு அநியாயமாகத்தான் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே இங்கு அநீதி இழைக்கப்பட்டவர்கள் நிச்சயம் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களுக்கு என்ன நேர்ந்தது? பலவீனர்களான ஆண்கள், பெண்கள், சிறுவர்களுக்காக அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் போர் செய்யாமல் இருப்பதற்காக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான். கட்டாயம் மதுலூம்களுக்காக போராட வேண்டும் என்ற அடிப்படையிலும் நாங்கள் இப்போது இந்த போராட்டத்திலே மானசீகமாக முஸ்லிம் உம்மத் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்பதற்கு நாங்கள் துஆ செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமாக யாரெல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, இஸ்ரேலை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு கட்டாயம் எங்களுடைய உதவிக்கரங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும். என்றால் வலா தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் நன்மையான எந்த ஒரு காரியத்திலும் தக்வாவுடைய எந்த ஒரு காரியத்திலும் உதவியாக இருங்கள். வலா தஆவனு பில் இஸ்மி வல் உத்வான், பாவத்திலோ அநீதிக்கோ நீங்கள் பகைமைக்கோ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாம் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விடயத்தில் யாரெல்லாம் கரிசனை செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு கட்டாயம் நாங்கள் துஆ செய்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, அநீதி இழைப்போருக்கு துணை போகக்கூடாது என்பது இஸ்லாத்தின் ஒரு அடிப்படை. எல்லோருக்கும் தெரியும், பட்டவர்த்தனமான ஒரு உண்மை. அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு இந்த நிறுவனங்கள் அனைத்துமே, ஜியோனிச சக்திகள் அனைத்துமே இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள். இவர்கள் அநியாயக்காரர் என்பதில் யாருக்கும் எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. அப்படி இருந்தும் கூட இவர்களோடு கூட்டு வைத்துக் கொண்டிருப்பது, இவர்களோடு இணைந்து அரபுலகத்தை பலப்படுத்த நினைப்பது என்பது எவ்வளவு மோசமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பொது எதிரிகளைத்தான் நாங்கள் இப்பொழுது இனம் காண வேண்டும். உங்களுக்கு தெரியும், தாத்தாரிய படையெடுப்போல் பெரிய வல்லரசாக அப்போது இருந்தவர்கள் தான் தாத்தாரியர்கள். இஸ்லாமிய உலகத்தை பலவீனப்படுத்துவதிலே தாத்தாரிய படையெடுப்பு மிகப்பாரிய பங்களிப்பை செய்திருக்கின்றது. அந்த நேரங்களில் எல்லாம் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் போன்ற பெரும் பெரும் ஏகத்துவ இமாம்கள் கூட முஸ்லிம் சமூகத்துக்குள் இருந்த முரண்பட்ட சில குழுக்களையும் கூட படைப்பிரிவுகளில் இணைத்துக் கொண்டு தாத்தாதிரிகளை எதிர்த்து போராடின. ஏன்? இப்போது முதலாவது இலக்கு பொது எதிரிகள், அவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும். அதற்கு பிறகு எங்களுடைய உட்பூசல்களை தீர்த்துக் கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டில் இஸ்லாமிய அறிஞர்கள் பலர் இருந்திருக்கிறார் என்பதை இன்று சுட்டிக்காட்டப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருபோதும் இஸ்லாத்துக்கு எதிரானவர்களோடு எங்களுடைய நேசம் இருக்கக்கூடாது என்பது மிக அடிப்படையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சலாஹுதீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து படிக்கின்ற போது, ஹித்தியின் போராட்டங்களிலே பலஸ்தீன விடுதலைக்காக அவர்கள் போராடுகின்ற போது முஸ்லிம் உம்மத்துக்குள் இருந்த உட்பூசல்களை எல்லாம் கடந்து அவர்கள் முதலில் சமூகமாக அவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு அந்த போராட்டங்களை முன்வைத்தார்கள் என்கின்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அகீதா ரீதியாக யாரோடு எந்த நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் அதிலே மிக கவனமாக இருந்தார். இங்கு விட்டுக் கொடுப்புகள் கிடையாது. சமயத்தை, எங்களுடைய அகீதாவை யாரும் விட்டுக் கொடுப்பது கிடையாது. இங்கு பொது எதிரியை எதிர்க்கின்றவர்களுக்கு நாங்கள் கட்டாயம் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதை தான் இங்கு நாம் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சர்வதேச முஸ்லிம் அறிஞர்களின் ஒன்றியம் IUMS கூட இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போது இஸ்ரேலுக்கு எதிரான போரிலே பலஸ்தீன போராளிகளுக்கு ஆதரவளிக்கும் எந்த ஒரு நாட்டுக்கும் நாங்களும் ஆதரவு அளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற விடயத்தை அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்களும் இதே கருத்தை வலியுறுத்தி சொன்னார்கள். சர்வதேச அரங்கிலே ஈரானின் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நியாயப்படுத்தி அவர் பேசுகின்ற போது சொன்னார், ஈரானின் தூதரகம் தாக்கப்பட்ட போது மௌனம் காத்த சர்வதேச சமூகம் ஈரான் பதிலடி கொடுக்கும் போது பதறுவது இரட்டை வேடமாக இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தாரிக் சுவைதான் போன்ற நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் கூட இதனை சொல்கிறார்கள். எங்களுடைய வீடு பற்றி எறிந்து கொண்டிருக்கின்ற போது அதற்கு தண்ணீர் ஊற்றுபவன் எந்த மதுகபை சேர்ந்தவர் என்பது நாங்கள் பார்ப்பதில்லை. எனவே நாங்கள் இது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்கிற விடயத்தை சொல்கிறார்கள். எனவே இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த போர் முஸ்லீம்களுக்கு ஆதரவான போராக யாருக்கு ஆதரவாக தொடங்கப்பட்டதோ, எந்த நாடு எந்த உள்நோக்கத்தோடு தொடங்கியதோ அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் எங்களுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த போர் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பலவீனப்படுத்துகின்ற ஒரு போராக முடிவடைய வேண்டும். முஸ்லீம் உம்மத் ஒன்று சேர்கின்ற ஒரு போராக இது முடிவடைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு எங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். வல்லல்லாஹு தஆலா முஸ்லீம் உம்மத்துக்கு நலவுகளை கொண்டு வந்து சேர்ப்பானாக. வகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله رب العالمين
والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு சூழலிலே முஸ்லீம்களாகிய எங்களுடைய கடமை எங்களுக்குள் இருக்கிற பிரிவினைகளை தவிர்த்து, எங்களுக்குள் இருக்கிற உட்பூசல்களை தவிர்த்து, ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்தை பலப்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் நாங்கள் இருக்க வேண்டும். சில போது மனதுக்கு எங்களுக்கு இதனை ஆதரிப்பதோ அல்லது ஏற்றுக்கொள்வதோ சிரமமாக இருக்கலாம், அது பிரச்சனை அல்ல. ஆனால் பொது வழிகளிலே நாங்கள் முஸ்லீம் உம்மத்தை பலவீனப்படுத்தக்கூடிய கருத்துக்களை முன்வைப்பதை நாங்கள் விட்டும் தவிர்த்து கொண்டிருப்பது மிக முக்கியமானது. இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போர், ஒரு தகவல் போராக இருக்கிறது. மேற்கத்திய ஊடகங்கள், முக்கியமாக சர்வதேச ஊடகங்கள் உண்மைகளை மறைத்து அவர்களுக்கு சார்பான விடயங்களைத்தான் எங்களுக்கு உண்மைகளாக காட்டிக் கொண்டிருக்கின்ற விடயங்களினால் சில போது நாங்கள் தவறாக வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு சதிகாரர்களினுடைய உற்பத்திகளுடைய விடயத்திலும் நாங்கள் பகிஷ்கரிப்பு என்கின்ற விடயத்தை நோக்கி நகர வேண்டிய தேவையும் ஏற்படலாம். மிக முக்கியமாக எங்களுடைய துஆக்கள் முஸ்லீம் உம்மத்தை பலப்படுத்துவதற்கு மிக அவசியமானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால், உண்மையான மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உலகத்தை ஆளும் சக்திகளாக இருப்பீர்கள் என்கின்ற வரலாற்றை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. வரலாறு நடிகிலும் இஸ்லாமிய கிலாபத்தை பலவீனப்படுத்துவதிலே இந்த கூட்டு சதிகாரர்கள் இணைந்து செயற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலைமையில்தான் இப்போது உலக பொருளாதார நெருக்கடியை எல்லோரும் எதிர்நோக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் என்று எதிர்வு கூறியிருக்கிறார்கள். இலங்கையிலும் இப்போது அவ்வாறான ஒரு சாதகத்துக்கான நிலைமைகள் தென்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையில் அரசாங்கமும் பொதுமக்களை சில விடயங்களை கைக்கொள்ளுமாறு வலியுறுத்தி வருகின்றது. ஜமியத்துல் உலமாவும் இப்பொழுது இந்த விடயத்தை மக்களுக்கு அறிவூட்டுமாறு சொல்லி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஏற்கனவே அண்மை காலங்களில் பல நெருக்கடிகளை சந்தித்து வந்திருக்கின்றோம். கொரோனா பெருந்தொற்று நெருக்கடி, அதனைத் தொடர்ந்து வந்த பொருளாதார நெருக்கடி, எரிபொருள் தட்டுப்பாடு நெருக்கடி என்று, அரசியல் நெருக்கடி என்று பல நெருக்கடிகளை தாண்டி இப்போது ஓரளவுக்கு நாடு சுபீட்ச நிலை அடைந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் மீண்டும் இந்த சர்வதேச நெருக்கடி நாட்டை ஒரு பொருளாதார ரீதியான நெருக்கடிக்குள் கொண்டு செல்லலாம் என்ற அச்சம் இருக்கிறது. எரிபொருள் இப்பொழுது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் மே மாதம் வரைக்கும் எங்களிடம் எரிபொருள் இருப்புகள் இருக்கிறது என்று அரசாங்கம் தெரிவித்திருந்தாலும் வீண் விரயங்களையும் தேவையற்ற செலவுகளையும் குறைக்குமாறு சொல்லியிருக்கிறது. அரச ஊழியர்களை ஒரு நாள் வீட்டிலிருந்து பணியாற்றுமாறு பணித்திருக்கிறது. மாணவர்களுடைய பாடசாலை நாட்கள் 4 நாட்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்நிலையில் நாங்களும் மிக கவனமாக பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் தடுக்கின்ற வீண் விரயம், இஸ்ராஃப் என்கின்ற அந்த பாவத்தை விட்டும், அதே போன்று தப்தீர் என்று சொல்லக்கூடிய இந்த எல்லை மீறி செயற்படுகின்ற விடயங்களை விட்டும் நாங்கள் மிக கவனமாக இருப்போம். குர்ஆன் சொல்வதைப் போல குலு வஷ்ரபு வலா துஸ்ரிபு, நீங்கள் உண்ணுங்கள் பருங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. எனவே நாங்கள் உணவுப் பொருட்களுடைய விடயத்திலும் கொஞ்சம் கவனமாக வீண் விரயம் என்று நடந்து கொள்வோம். அதே மாதிரி தான் இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷியாத்தின் என்று குர்ஆன் சொல்கிறது. எல்லை மீறி செலவழிப்பவர்களே ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று குர்ஆன் எச்சரித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எரிசக்தி, நீர் முகாமைத்துவம் போன்ற விடயங்களில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. சாது ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வுது செய்து கொண்டிருந்த போது அதிக நீரை பயன்படுத்தி வுது செய்து கொண்டிருந்ததை கண்டித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு வீண்விரயம் செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். இந்த நேரத்திலே சாது ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், வுது செய்வதிலும் வீண்விரயம் இருக்கிறதா? ஒரு மார்க்க கடமையை தடை செய்தேன் என்று ஆச்சரியத்தோடு கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம் வ இன் குன்த அலா நஹரின் ஜாரின் என்று சொன்னார்கள். ஒரு ஓடிக்கொண்டிருக்கிற நதியிலே தான் நீ உதவு செய்தாலும் கூட தண்ணியை வேஸ்ட் பண்ணார், தண்ணியை அளவாக பயன்படுத்திக் கொண்டு இந்த வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தேவையற்ற மின்சார பாவனைகளை குறைத்துக் கொள்வோம், தேவையற்ற எரிபொருள் பாவனைகளை குறைத்துக் கொள்வோம். முடியுமான வரைக்கும் தனி போக்குவரத்து வாகனங்களை குறைத்து பொது போக்குவரத்தை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் நாம் எல்லோருமா சேர்ந்து சிக்கனமாக செயற்படுவதனூடாகத்தான் நாட்டினுடைய எரிபொருள் வளத்தை இன்னும் சில மாதங்களுக்கு தாக்கு பிடிக்கலாம். அது குறைவடையுமா இருந்தால் எல்லோரும் சேர்ந்துதான் நாங்கள் ஒருவர் செய்கின்ற வீண்விரயம் அது எல்லோரையும் தான் கொண்டு வந்து பாதிக்கப் போகிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்னும் இந்த நிலைமை தொடர்ந்தால் மின்வெட்டு போன்ற இன்னும் பல நெருக்கடிகள் எங்களுக்கு வரலாம் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மின்சாரத்தையும் நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 வருடங்களுக்கு பின்னால் வர இருக்கின்ற ஒரு பொருளாதார நெருக்கடியை முன்கூட்டியே கணித்து 7 வருடங்களுக்கு சேமிப்பை மேற்கொண்டு பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியிலிருந்து அந்த சமூகத்தை பாதுகாத்தார் என்ற வரலாற்றை சூரா யூசுப் அழகா குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றது. உமர்
ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆமுர் ரமாதா என்று சொல்லக்கூடிய சாம்பல் ஆண்டிலே பெரும் பஞ்சம் ஏற்பட்ட போது தன்னுடைய சொந்த சுகபோகங்களை கூட தவிர்ந்திருந்து மக்களுடைய நலன்களில் கவனம் செலுத்தி அந்த நெருக்கடிகளில் இந்த மக்களை பாதுகாத்தார்கள் என்கின்ற நடைமுறைகளை இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கிறோம். இனி முடியுமான வரைக்கும் நாங்கள் இந்த விடயங்களில் கவனமாக செயற்படுவோம். கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது, வீண்விரையும் இருக்கக்கூடாது. நடுநிலையாக எங்களுடைய செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வோம். திருமண நிகழ்வுகள் ஆடம்பரமாக நடத்துவதை குறைத்து எளிமையான முறையில் குறைவான மக்களை கொண்டு அதனை நடத்துவதில் கவனம் செலுத்தலாம். தேவையற்ற மின் விளக்குகளை எரிய விடுவதை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதே போன்று நேர காலத்தோடு வியாபார நிலையங்களை மூடுவதனூடாக மின் பாவனை ஏனைய எரிசக்தி பாவனைகளை குறைத்துக் கொள்ளலாம். முடியுமான வரைக்கும் ஆட்டோ எரிபொருள் பாவனைக்குரிய வாகனங்களை குறைத்து சைக்கிள் போன்ற துவிச்சக்கர வண்டி போன்ற வாகனங்களை பயன்படுத்துவதற்கு பிள்ளைகளையும் நாங்களும் பழகிக் கொள்ளலாம் போன்ற விடயங்களை நாங்கள் முன்கூட்டியே செய்கின்ற போது எதிர்நோக்க இருக்கிற ஒரு சவாலிலிருந்து விடுதலை அடையலாம். எனவே அதே போன்று உள்ளூர் உற்பத்திகளை இப்போதைய ஊக்குவிப்பது, எங்களால் முடிந்த உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிப்பதும் கூட பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நாங்கள் விடுதலை அடைப்பதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கிறேன். என்பதற்குரிய சகோதரர்களே, இப்போது இஸ்லாமிய உலகில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நிலைமை ஒரு ஆரோக்கியமான நிலைமை கிடையாது. முஸ்லீம் உம்மத் பெருமைப்படக்கூடிய ஒரு நிலைமை கிடையாது. இப்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கான போராட்டம் கிடையாது. இதை நாம் ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்துகிறோம். ஆனாலும் முஸ்லீம் உம்மத்தை ஓரளவுக்கேனும் பலப்படுத்துவதற்கு கட்டாயம் இஸ்ரேலும் அமெரிக்க கூட்டு இந்த சிந்தனையாளர்களும் தோற்கடிக்கப்பட வேண்டும், அவர்கள் பலவீனப்படுத்தப்பட வேண்டும், அவருடைய சிந்தனை இல்லாமலாக்கப்பட வேண்டும். இன்னும் முஸ்லிம் உம்மத்தின் மீது சர்வதேச சட்டங்களை பிரயோகித்து அதனை பலவீனப்படுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தும் இணைய வேண்டும். இல்லாவிட்டால் ஆக குறைந்தது இப்போது அதற்காக யாரெல்லாம் குறைந்த அளவில் போராடுகிறார் அவர்களுக்கு மானசீகமான ஒரு ஆதரவையாவது நாங்கள் கொடுக்க வேண்டும். அது கட்டாயமானதல்ல, அவர்களுடைய மனதை பொறுத்தது. இருந்தாலும் சில சிந்தனைகளின் அடிப்படையில், இஸ்லாமிய அறிஞர்களின் கருத்துக்களின் அடிப்படையில், இஸ்லாமிய வரலாற்றின் அடிப்படையில் ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நாங்கள் இங்கு ஒன்றுபட வேண்டும் என்ற சிந்தனையை தான் நாம் இங்கு முன்வைத்திருக்கிறோமே தவிர இது ஒரு நாட்டுக்கு ஆதரவு வழங்குவதோ ஒரு கொள்கைக்கு ஆதரவு வழங்குவதோ கிடையாது என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்றேன். இஸ்லாமிய அகீதா மிக தெளிவானது. அதிலே முரண்பட்ட சிந்தனைகளோடு எந்த விதத்திலும் நாங்கள் சமரசம் செய்ய முடியாது என்பது நிலைப்பாடுதான் மிக உறுதியான நிலைப்பாடு என்பதையும் நாம் இங்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றோம். எனவே வல்ல அல்லாஹ் தஆலா முஸ்லிம் உம்மத்தை பலப்படுத்தி எல்லா முஸ்லிம் நாடுகளும் ஒன்றிணைந்து இந்த அரபு சமூகத்தை பலப்படுத்தி, முஸ்லிம் சமூகத்தை பலப்படுத்தி அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக செயற்பட்டு முஸ்லிம் உம்மத்தை வாழ வைக்கின்ற ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் ஜமீல் முஸ்லிமீன். கைமுஸ்ஸலாம்.